வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்மை டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் ஆன்லைனில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஈவன் ஒர்க்குக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆன்லைனில் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆன்லைனில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன் ஜாப்புக்குன்னு நான் சொல்ல வரல, பட் மோஸ்ட் ஆஃப் ஆன்லைன் ஜாப்புக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையை அதே பண்ணிடும். 99.9% நீங்கள் ஒர்க் பார்க்க தேவையில்ல, இந்த டூலே உங்கள் ஒர்க்கை பார்த்துடும். ஓகே, வாங்க அந்த டூலை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் கூட ஒரு ஆன்லைன் ஜாப் பார்த்துட்ருக்கேன். என்ன ஜாப்னா, சேம் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஜென்யூனான வெப்சைட் மாதிரி தான் தெரியுது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபஸ்ட்டு இன்கம் எடுக்கலை. நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் இன்கம் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு நான் போடுறேன். அதில் ஏர்ன் பண்ணுறது ஜென்யூனாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவாக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நான் எப்படி அந்த டூலை யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, கூகுள் குரோம் போய்க்கிறேன். அதில் பே அப் வீடியோஸ் டைப் பண்ணி பே அப் வீடியோன்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த payup.videoன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்சைட். ஸோ இதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 71 லெவல் வந்திருக்கேன். ஆக்சுவலி 1000 லெவல் வந்தால் தான் நம்ம வந்து இதில் வந்து நல்ல ஒரு இன்கம் வரும். நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், டோட்டல் வியூஸ் 646. நான் மொத்தம் 646 வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு டோட்டலாக நான் ஏர்ன் பண்ணது $0.142 தாங்க. $1 கூட இல்லை. பார்த்தீங்கன்னா 71 லெவலு. பட் இதே நான் ஒரு 1000 லெவலுக்கு மேலே இருந்தேன்னா 646 வியூஸ்க்கு நல்ல அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுங்க. இப்போ லெவல் கம்மியாக இருக்கனால நான் பார்க்குற வீடியோவுக்கு அவங்க கிரெடிட் பண்ணுற அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதனால் நான் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை உங்களுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். சரி, போதும். இந்த வெப்சைட்டை பற்றி பேசினது போதும். அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது பாருங்கள், யூடியூப்ன்றது பார்த்தீங்களா? இந்த யூடியூப்ன்ற லிங்க்குள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வரிசையாக வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸ். அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் பண்ணுவாங்கன்னா 0.002594 சென்ட் தாங்க. டாலர் கூட இல்லை, சென்ட்ஸ் இது. சரிங்களா? அடுத்த பக்கத்தில் வியூன்னு இருக்குது. உள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா இங்கே வீடியோஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸ்னு இருக்கும். அதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் பண்ணுவாங்கன்னா 0.002595 சென்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணால் அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் நவ் 158, அவைலபிள் டுடே 697. ஆக்சுவலாக இன்றைக்கி 697 வீடியோ இருக்குது. அதில் இப்போ வந்து 158 பார்த்துக்கலாம். 158 அடுத்த 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி வருங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இங்கே நான் இப்போ கிளிக் பண்ணி, ஆக்சுவலாக என்னோடய வேலை என்னென்னா இதை நான் கிளிக் பண்ணி பார்க்கணுங்க. கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், ப்ளே பட்டன் கொடுக்குறேன். இங்கே ப்ளே பண்ணிட்டேன். ப்ளே பண்ணோன்னே இங்கே செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் 20 செகண்ட்ஸ்லேருந்து. ஸோ இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம பாருங்க, அதுக்கு இப்போ அந்த வீடியோ பார்த்ததுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நின்றோம். மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் இதை தாங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ அதே மறுபடியும் அகைன் 20 செகண்ட்ஸ் ஓடுங்க. ஸோ 20 பாருங்கள், 20 செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு இதுக்கும் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். அகைன் என்ன பண்ணணும்னா அகைன் இங்கே மறுபடியும் வியூ தான் கொடுக்கணும். ஸோ இது தாங்க ரிப்பீட் ப்ராசஸ். ரிப்பீட்டாக நான் சேமாக ஒரே விஷயத்த பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன பண்ணுறேன்னா வீடியோ வியூ கொடுக்குறேன், அங்கே கிளிக் பண்ணி பார்க்குறேன். அடுத்தது 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன். அகைன் மறுபடியும் வரேன், வியூ கொடுக்குறேன், அங்கே வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அப்புறம் க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த விஷயத்தை நம்ம உட்காந்துட்டு நம்மளே பண்ணிகிட்டு இருக்காமல்
ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு கம்ப்யூட்டரே பண்ண வைக்கிறதுக்கு தாங்க அந்த டூல். சரி, அந்த டூல் என்னான்னு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டூல். ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிடுறேன். டூலோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மவுஸ் அண்ட் கீபோர்டு. அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு சொல்லிடுறேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்குவோம், டூலையும் ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த சைடில் நான் வந்துட்டு ஃபோனோட கேமராவை ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோனில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மவுஸ் அண்ட் கீபோர்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு ப்ளே இதை தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெக்கார்டு ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே டூல் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் அந்த வியூவை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். அங்கே மேலே செகண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், 10 செகண்ட் வந்து குறையுது. ஸோ குறைஞ்சோன்னே அமௌண்ட் கிரெடிட் ஆனோன்னே க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது F2 கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இதையும் ஓகே கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணணும் அதை ரெக்கார்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. இப்போ நான் இதை ப்ளே பண்ணேன்னா நான் என்ன பண்ணணும் அதையே வந்து ரிப்பீட்டாக பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எத்தனை வாட்டி பண்ணணுன்றதை வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம எத்தனை டைம்ஸ் பண்ணணுன்றதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10, 20, 100 இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 10 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுத்துட்டு நான் கையிலேருந்து மவுஸை எடுத்துட்டேன். அங்கே பாருங்கள், ஃபோனில் பாருங்கள், நான் மவுஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அங்கே ஆட்டோமேட்டிக்காக மவுஸ் கிளிக் ஆகுது பாருங்கள். மவுஸை நான் தொடவே இல்லை, அது போய் ப்ளே பட்டனை ப்ளே பண்ணுது. நான் வந்து 10 செகண்ட் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி அது வந்து நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அவ்வளோ நேரம் அதுவும் வெயிட் பண்ணும். அதே க்ளோஸ் பண்ணுது. மவுஸ் நான் ஒன்றுமே பண்ணலை பாருங்க, அதே ஓப்பன் பண்ணுது. வியூ போய் கிளிக் பண்ணுது அகைன். பாருங்க, அதே ப்ளே பண்ணுது. மறுபடியும் 10 செகண்ட் வெயிட் பண்ணோம். இப்போ அதே க்ளோஸ் பண்ணும் பாருங்கள். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ரைட், அதே க்ளோஸ் பண்ணிடுச்சு. அகைன் மறுபடியும் வியூ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம். மறுபடியும் ப்ளே பட்டன் அழுத்தி இப்போ ரன் பண்ணிடும். ஸோ இதே மாதிரி தாங்க, இதே மாதிரி ரிப்பீட்டாக அது பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எத்தனை டைம் நம்ம அங்கே வந்து செட் பண்ணுறோமோ அத்தனை டைம் இது கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சேம் ப்ராசஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாங்க. மிஞ்சி போனால் நம்மளால் ஒரு 50 பண்ணலாம், 100 பண்ணலாம். அதுக்கப்புறம் கை அழுத்தி என்ன ஆயிரும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும், ஒரே கடுப்பாகவும் இருக்குங்க. அதுக்கு பதிலாக இந்த டூலை வச்சு ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இது நீங்கள் எத்தனை வாட்டி செட் பண்ணுறீங்களோ அத்தனை டைமும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெப்சைட்டு வந்து நல்ல வெப்சைட்டான்னு பார்த்துட்டு இதில் ஏர்ன் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலும் டிப்ஸ் எல்லாம் நான் போட தயாராக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.